அப்பாடா பிரச்சாரம் ஒரு வழியாக முடிச்சிட்டிங்களா, எப்படா பிரச்சாரம் முடியும்ட்டு பல கோடி பேர் எதிர்பார்த்துருந்ததை நானும் ஒருத்தேன். ஏன்னா இந்த தற்கொலையோட தொல்லை தாங்க முடியல. ஏன்னா பிரச்சாரம் ஆரம்பிச்சதும் போதும் இவங்க மேடை ஏறி இவங்க பேசுகிறேங்கிற பேரில் கொண்டு வைக்கிறாங்க. நம்மளால் அதை கேட்க முடியல. இவங்க பண்ணுற அட்ராசிட்டி நம்மளால் தாங்க முடியல, பார்க்கவும் சகிக்கல, பார்க்கவும் முடியல. அந்தளவுக்கு ஒரு கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க. எப்போலாம் பிரச்சாரத்தை முடிப்பாங்க, அப்போ தான் நீங்கள் கோமாளித்தனத்தெல்லாம் வந்து அடங்குன்ட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிரச்சாரம் ஒரு வழியாக முடிஞ்சதுனால இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் பன்னியூரில் போய் படுத்துருவார். இனிமேட்டு இது மாதிரி சலசலப்பு, இது மாதிரி கோமாளித்தனம்லாம் கொஞ்சம் அடங்கிடும். வழக்கம்போது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்படி என்ன நடக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஒரு 3-4 வருஷத்துக்கு வெளில வர மாட்டார். அது யூஸ்வலாக நடக்கிறது தான். இப்போ என்னென்னா, இவர் எப்போ கட்சி பேர் ஆரம்பித்தாரோ அப்போலேருந்து 3 வருஷம் இப்போ வரைக்கும்